Hi students, good morning. Today we are learn about 6th standard science. Unit 2 force and motion. So Unit 2 force and motion la enna topic பார்க்க போறோம் அப்படினா motion என்ன types of motion, then forces le two types of forces இருக்கு, contact forces and non contact forces. Then force apply பண்ணும்போது things எப்படி move ஆகுது, then change direction or change its shape and size. Then difference between rest and motion. Definition of speed. The use the unit of speed distinguishes uniform and non-uniform motion to compute time, distance and speed. ஓகேங்களா? So first பார்த்தோம் அப்படின்னா introduction. We have studied in our earlier classes that push or pull results in some motion of the object. ஓகேங்களா? ஸோ ஏர்லியர் கிளாஸஸ்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம், ஸ்டடி பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோன்னா புஷ் ஆர் புல். புஷ்னா என்ன, புல்னா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நம்மளுக்கு என்னது தெரிஞ்சிருக்கும். ஸோ புஷ்னா என்ன, புல்னா என்ன, புஷ் அப்படிங்கும்போது தள்ளுறது, புல் அப்படிங்கும்போது இழுக்கிறது. ஓகேங்களா? ஸோ ரெண்டு சைடுமே நடக்கிறத என்னன்னு சொல்லலாம், மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள், when we open the door or kick a football or lift your school bag, motion is involved and there is some push or pull. ஸோ இதில் மோஷன் இன்வால்வ் ஆகுது. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லி புஷ்ஷோ ஆர் புல். ஸோ இந்த செயல் ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மோஷன் அண்ட் ரெஸ்ட்டு. வாட் இஸ் ரெஸ்ட், வாட் இஸ் மோஷன். ஓகேங்களா? ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சப்போஸ் தேர் இஸ் a book on your table right in the middle. Is the book moving? You will say it is not moving, it is at rest. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு புக்கை வந்து டேபிளில் ரைட் இந்த மிடில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இந்த புக் மூவ் ஆகுதா இல்லையா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, புக் வந்து மூவ் ஆகலைன்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ மூவ் ஆகலைன்னா அந்த புக் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெஸ்ட்டில் இருக்குது, இட் இஸ் அட் ரெஸ்ட்டு. இஃப் யூ புஷ் த புக் ஆன் to one side of the table to clear the space for keeping your notebook, then you will say the book is moving. ஓகேங்களா? ஒன் சைடு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா கிளியர் ஸ்பேஸ் இருக்குது, அந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, புக்கை புஷ் பண்ணி வைக்கும்போது then you will say the book is moving. என்னன்னு சொல்லுவீங்க, அப்போ புக் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. when the book was at the same place with respect to the table, it was at rest. ஸோ அதே இடத்துல இருந்தபோது நம்ம என்ன சொன்னோம், ரெஸ்ட்டில் அதே இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் when it is was pushed from one place on the table to another place. ஸோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், வேறு பக்கம் வைக்கும்போது அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், it was moving. ஓகேங்களா? ஸோ அதை இந்த பக்கம் எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது ஒரே இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக் வந்து ரெஸ்பெக்ட் டு த டேபிள் சேம் பிளேஸ்லேயே அப்படியே அந்த புக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். எடுத்து நம்ம அனதர் பிளேஸில் வைக்கும்போது அதை மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன சொல்லணும்னா மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேன் யூ ஐடென்டிஃபை த வெதர் இட் இஸ் புஷ் ஆர் புல் தட் ரிசல்ட்ஸ் இன் மோஷன் இன் த ஃபாலோவிங் கேசஸ். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து என்ன பண்ணுறாங்க, இறைக்கிறாங்க. ஸோ அதை என்னன்னு சொல்லலாம், இழுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்னு வரும், புல். ஓகேங்களா? என்ன வரும், புல். தென் வண்டி என்ன பண்ணுறாங்க, தள்ளுறாங்க. இப்போ என்ன வரும், புஷ். தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அப்படி தான், டயர் என்ன பண்ணுறாங்க, தள்ளிட்டு போகிறாங்க, அப்போ புஷ். தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்விங்கை என்ன பண்ணுறாங்க, தள்ளி விடுறாங்க. ஸோ அப்பையும் புஷ் தான் இன்வால்வ் ஆகுது. தென் இந்த மாட்டு வண்டி என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, புஷ் பண்ணால் தானே மாடு போகும். ஸோ அப்போ புஷ். தென் ஆணி அடிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஸ்ட்ரென்த்தை பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், நம்ம புஷ் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். when there is a change the position of an object with respect to time, it is called motion. ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட பொசிஷன்லேருந்து வேறு பொசிஷனுக்கு மாறுச்சு அப்படின்னா ஸோ அதை நம்ம சொல்லலாம், மோஷன் சொல்லலாம். இட் இஸ் ரிமைன் ஸ்டேஷ்னரி இஸ் கால் அட் ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்லணும்னா ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரே பிளேஸ்லேயே, ஓகேங்களா, ஒரே பிளேஸ்லேயே இருக்கிறத என்னென்னு சொல்லலாம், ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இஸ் மோகன் இஸ் மோஷன், அப்சர்வ் த பிக்சர் அண்ட் சே வெதர் த மோகன் இஸ் இன் மோஷன் ஆர் அட் ரெஸ்ட். ஓகேங்களா? இந்த பிக்சரில் பார்க்க சொல்கிறாங்க. இந்த பிக்சரில் மோகன் அப்படிங்கிறவன்
மோஷனில் இருக்கானா ஆர் ரெஸ்ட்டில் இருக்கானா அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை. ஸோ அந்த பஸ் ஸ்டாப்பில் 2 பேர் நிற்கிறாங்க. ஓகேங்களா, அனிதா அண்ட் பாபு ஆர் ஸ்டாண்டிங் அண்டர் எ ட்ரீ அட் த பஸ் ஸ்டாண்ட் வெயிட்டிங் ஃபார் எ பஸ் டு மதுரை. ஓகேங்களா, பஸ்ஸில் மதுரைக்கு போகலான்னு என்ன பண்ணுறாங்க, பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ 2 ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் ரேகா அண்ட் மோகன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 பர்சன் வராங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி யாருன்னு சொன்னோம், ரேகா அண்ட் மோகன் கெட் இன் டு எ பஸ் டு கோ டு தஞ்சாவூர். த பஸ் ஸ்டார்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து பஸ்ஸில் சிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பஸ் வந்து என்ன ஆகுது, பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹே பாபு, would you say that மோகன் is in motion? Yes, of course. How can you say that? I can see he's just sitting in the bus. ஸோ அவங்க எப்படி நீங்கள் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான், பஸ்ஸில் உட்காந்துருக்கான். பட் என்ன ஆகுது, பஸ் மட்டும்தான் மூவ் ஆகுது. ஸோ அப்போ என்னங்க, மூவ் ஆகும்போது என்ன ஆகுது, மூவ் ஆகிற இடத்த பொருள் எல்லாமே நம்ம என்ன சொன்னோம், மோஷன்னு சொன்னோம். ஸோ எஸ், பட் த பஸ் இஸ் மூவிங் இஸ் நாட், இட் இஸ். ஸோ வாட் யூ நெவர் பி ஆஸ்க் ரேகா. ரேகா, டு யூ திங்க் மோகன் இஸ் மூவிங்? ஸோ பஸ் மட்டும் தான் மூவ் ஆகுது, மோகன் மூவ் ஆகுறானா? ஓகேங்களா, நோ, மோகன் இஸ் நாட், ஹீ இஸ் ஜஸ்ட் சிட்டிங் இன் ஒன் பிளேஸ். அனிதா இஸ் to Babu. He snatched the phone from her and says irritably to Rekha, cannot you see that the bus can move away from the tree? Mohan is in the bus, hence Mohan is moving along with the bus. But I am also in the bus too. Me it does not looks as if Mohan is moving. He is not moving towards me or away from me. ஹாய், ஆம் ஐ மூவிங் ஆர் ரெஸ்ட்? ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ மோகன் வந்து அந்த பஸ்குள்ளே சிட் பண்ணியிருக்கான். ஸோ அதில் 2 ஃப்ரெண்ட்ஸில் இன்னொருத்தவங்க என்னங்கிறாங்க அப்படின்னா, அவங்க 2 பேருமே மூவிங்கில் இருக்காங்க. ஸோ அதை என்ன சொல்லலாம், மோஷன் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. பட் அது அவங்க பக்கத்தில் இருக்கிற, ஓகேங்களா, மோகனுக்கு பக்கத்தில் இருக்கிற பர்சன் என்ன சொல்கிறாங்க, அவங்க பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது மோகன் எதில் தான் இருக்கான், ரெஸ்ட்டில் தான் இருக்கான். ஸோ வெளியிலேருந்து அவங்க பார்க்கும்போது மோஷன் மூவிங்கில் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ 2 செயலுமே இதில் என்ன ஆகுது, நடைபெறுது. ஓகேங்களா, ஸோ மோஷனும் இதில் இன்வால்வ் ஆகுது, ரெஸ்ட்டும் இன்வால்வ் ஆகுது. ஸோ பக்கத்தில் இருக்க அனிதாக்கு பக்கத்தில் இருக்க ரேகாவுக்கு பக்கத்தில் மோகன் இருக்கான். ஸோ ரேகா பார்க்கும்போது என்னது, ரெஸ்ட்டில் தான் இருப்பான். ஸோ வெளியிலேருந்து அவங்க பார்க்கும்போது பஸ் மூவ் ஆகுது. ஸோ அப்போ மூவிங்னா சொல்கிறாங்க. ஸோ என்ன, ரெஸ்ட்டா அட் மூவிங், அதாவது மோஷனா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிஸ்கஸ் who is correct. is மோகன் is really motion. ஓகேங்களா, ஸோ ரியலி நீங்கள் எதா சரின்னு சொல்கிறீங்க, ரியலி வந்து மோஷன் தான். we can clearly say that the both ரேகா and பாபு are correct. from the point of view of பாபு, மோகன் along with the bus in the motion. பஸ்லேருந்து பார்க்கும்போது மோகன் வந்து என்ன ஆகிறான், மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மூவ் ஆகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃபார் ரேகா who is sitting beside him, he is at one place, therefore stationary. ஓகேங்களா, ஒரே பிளேஸில் அவன் பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு என்னன்னு சொல்கிறாங்க, என் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது என்ன ஆகுது, மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல ஸ்டேஷனரியாக தான் இருக்கான் அப்படி. ஸோ அக்கார்டிங் டு பாபு அண்ட் மோகன் இஸ் இன் மோஷன். மோகன் இஸ் அட் ரெஸ்ட் ஃப்ரம் ரேகாஸ் அப்சர்வேஷன். ஸோ ரேகா அப்சர்வ் பண்ணும்போது மோகன் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கான். ஸோ அவங்க அனிதாவும் பாபுவும் பார்க்கும்போது பஸ் வந்து மூவிங்கில் இருக்கனால மோஷன் சொல்கிறாங்க. கேன் யூ திங்க் எனி அதர் எக்ஸாம்பிள்ஸ்? வேறு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆன்சர் பை, ஸோ கரெக்டாக பார்க்கும்போது ஆன்சர் பை அப்சர்விங் த சிச்சுவேஷன் இன் த பிக்சர். ஓகேங்களா, பிக்சரை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு செயல் நடைபெறுதுன்னா அந்த செயலில் வந்து 2மே தான் இருக்கும். ஸோ மூவிங்கும் இருக்குது. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சு அப்படின்னா அதை நம்ம மூவின்னு சொல்கிறோம். அதே இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் வந்து நிலையாக இருந்துச்சு அப்படின்னா அதை என்னென்னு சொல்கிறோம், ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ 3 ஈவன் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். த மேன் இஸ் த போட் இஸ் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு த பேங்க் ஆஃப் ரிவர். ஹீ இஸ் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த போட். ஓகேங்களா, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த மேன் போட்டில் மூவ் ஆகும்போது ரெஸ்பெக்ட் டு த ரிவரில் பார்க்கும்போது என்ன சொல்கிறான், மூவ் ஆகிட்டுருக்குது. பட் போட்டில் பார்க்கும்போது யார் ரெஸ்ட்டில் இருக்கிறது, மேன் வந்து ஹீ இஸ் ரெஸ்ட். ஓகேங்களா, ரிவர் பார்க்கும்போது
மூவ் ஆகிட்டுருக்கான். ஓகேங்களா, போட்டில் மூவ் ஆகிட்டுருக்கான் ரிவரில் பார்க்கும்போது. பட் போட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவன் என்னது ரெஸ்ட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவன் 2 பார்த்தோம் அப்படின்னா த கேர்ள் ஆன் த ஸ்விங் இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஷீட் ஆஃப் த ஸ்விங். சி இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த கார்டன். ஸோ த கேர்ள் ஆன் த ஸ்விங் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஷீட் ஆஃப் த ஸ்விங். ஸ்விங்கில் பார்க்கும்போது அவள் எதில் இருக்கா, ரெஸ்ட்டில் இருக்கா. ரெஸ்ட்டு with respect to the sheet of the swing. So is dash with respect to the garden. gardenல எடுத்துட்டோம் அப்படின்னா என்னதில் இருக்கா, மூவிங்கில் இருக்குது. ஸோ என்னன்னு சொல்லலாம், மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஈவன் 3 நிசா இஸ் கோயிங் டு ஹேர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் by bicycle. Sitting on the bicycle, Nisa is dash with respect to the road. ஸோ நிஷா வந்து கிராண்ட் மதர் ஹவுஸ்க்கு பைசைக்கிளில் போகிறான். ஸோ பைசைக்கிளில் சிட்டிங்கில் போகிறான். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த ரோட்டில் பார்க்கும்போது அவள் எதில் இருக்கா, மூவிங்கில் இருக்கா. ஸோ அதனான்னு சொல்லலாம் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ரோட். சி இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த பைசைக்கிள். பைசைக்கிள் பொறுத்தவரை அவன் என்னென்னு இருக்கா, ரெஸ்ட்டில் இருக்கா. ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கா, சிட் பண்ணியிருக்கா. ஸோ அதனான்னு சொல்லலாம் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த பைசைக்கிள். டேக் த கேஸ் ஆஃப் புக் ஆன் எ டேபிள் அட் ரெஸ்ட்டு. ஸோ நம்ம சொன்னோம் ஏற்கனவே புக்கை வந்து ஒரு டேபிளில் இருக்கும்போது என்ன சொல்லுவோம், அதை ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இட் இஸ் ரியலி வித்தவுட் எனி மோஷன். எதுவுமே இல்லாமல் என்னது அப்படியே இருக்குது. வி நோ தட் த எர்த் இஸ் ரொட்டேட்டிங் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். தேர்ஃபோர் த டேபிள் அலாங் வித் த புக் must be rotating. Is it not? We are also moving along with the earth. Therefore, from the point of view ground on the which we stand, the book is it ரெஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ எர்த்தில் பார்க்கும்போதும் எப்பயுமே எர்த் என்ன ஆகும், ரொட்டேட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. பட் புக் என்னது ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ ரெண்டு செயலுமே நடைபெறுது. அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ரெஸ்ட்லேயும் இருக்குது தென் மோஷன்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. சிமிலர்லி த ஒயில் ட்ராவலிங் இன் எ பஸ் வி ஃபீல் தட் த poles and trees seem to move backwards and the things inside the bus are stationary. இங்கே பஸ்ஸில் ஒரு சப்போஸ் இதிலே எடுத்துட்டோம் அப்படின்னா பஸ்ஸில் நம்ம மூவ் ஆகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம உள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், வெளியில் பார்த்துட்டு வருவோம். ஸோ ஃபோல்ஸ் ட்ரீஸு எல்லாமே மூவ் ஆகி பேக்கில் வந்துட்டுருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம உள்ளே உட்காந்துருக்க நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ரெஸ்ட்டில் இருக்கோம். பட் எல்லா திங்ஸுமே மூவ் ஆகும்போது மோஷன் சொல்கிறோம். ஒரு செயல், அதாவது ஒரு ஆப்ஜெக்டில் வந்து ரெண்டு செயலுமே நடக்குது, ரெஸ்ட்டும் இருக்குது மோஷனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. am I at rest or in motion? ரெண்டு செயலுமே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். an object may appear to the stationary for one observe and appear to be moving for another. an object is at rest in relation to certain set of object and moving relation to another set of object. This implies that rest and motion are relative. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது மோஷன் அண்ட் ரெஸ்ட்டு ரெண்டுமே ரிலேட்டிவ் தான். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் ரெண்டுமே நடக்குது, ரெஸ்ட்டும் இருக்குது மோஷனும் இருக்குது. ரெஸ்ட்னா என்ன, மோஷன் என்ன, கிளியராக புரியுதா? ரெஸ்ட்னா ஒரு பொருள் எடுத்தோம், ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா நிலையாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை ரெஸ்ட்டுங்கிறாங்க. ஸோ அதே மூவ் ஆகுச்சு, எடுத்து வேறு பக்கம் வைக்கிறோம், ஸோ ஒரு இது மூவ் ஆகுது அப்படின்னா மோஷன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது இம்ப்ளிபைஸ் பண்ணி பார்த்ததில் ஸோ ரெஸ்ட்டும் இருக்குது மோஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரிலேட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆக்டிவிட்டி 2 கொடுத்துருக்காங்க. மூன் ஆர் க்ளவுடு. ஸோ அப்சர்வ் த மூன் ஆன் எ விண்ட்லி நைட் in the night with a fair bit of cloud cover in the sky. As the cloud passes in front of the moon, you are sometimes think is this the moon which is moving behind the cloud. What do you think if you Paris observe a tree at the same time? ஸோ அவங்க க்ளவுடில் வந்து மூனில் பார்க்கும்போது ஸோ ஒரு பக்கமாக என்ன இது பாஸ் ஆகும் சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ட்ரீயில் வந்து நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆரியப்பட்டா அண்ட் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஆஸ்ட்ரோனமர் said as the banks of the river appear to move back to a person in a boat floating gently in a river. The night sky studded with stars appear to move from east to the west and so the earth rotates from the west to the east. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறியப்பட்ட இந்தியன் ஆஸ்ட்ரோனமர் வந்து ஸோ ரிவர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம போயிட்டு இருக்கும்போது பேக்கில் என்ன ஆகுது, பேக்கில் வந்து ஒரு பர்சனும் போட்டில் ஃப்ளோட் ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ அந்த நைட் ஸ்கையில் பார்த்தோம் அப்படின்னாலும் ஸ்டார்ஸ் வந்து வெஸ்ட்டில் வந்து
ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு போகிற மாதிரி, தென் ரொட்டேட் பண்ணும்போது வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் போகிற மாதிரி அனுமானிச்சாங்க. ஸோ அதை நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஹவு திங்ஸ் மூவ். ஸோ எப்படியெல்லாம் திங்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். when we kick a ball it moves. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், காலில் என்ன பண்ணுறோம், பாலை உதைக்கும் போது ஓகேங்களா, கிக் பண்ணும்போது என்ன ஆகுது, பால் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. when we put the book on the table it's move. ஓகேங்களா. ஸோ அதேமாரி டேபிள் இருக்க புக்கை நம்ம புஷ் பண்ணும்போது அதை என்னென்னு சொல்லலாம், மூவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். when a bullock pulls the cart moves. bullock pulls என்னது, மூவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க காட்டு. தென் மோஷன் அக்கர்ஸ் when an object is pulled or pushed by an agency. ஸோ ஒருத்தரோட துணையால் தான் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே என்ன ஆகுது, புல் அண்டு புஷ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. why don't we try inanimate agency. ஸோ எதுவுமே இல்லாத ஒரு பொருள் மூவ் ஆகுமா, ஸோ அதை கேட்குறாங்க. in our daily life we pull out water from the well using பக்கெட். ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் வாட்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எடுக்கணும் அப்படின்னா நம்ம பக்கெட் மூலிமா என்ன பண்ணுறோம், புல் பண்ணுறோம். அனிமல்ஸ் புல் ஏ புல்லக் காட். அனிமல் இதுலேயும் ஒரு பர்சன். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பர்சன் ஒருத்தர் இருக்கிறாங்க. இட் இஸ் எ பர்சன் ஆர் அனிமல் தட் இஸ் அன் அனிமேட் ஏஜென்சி தட் டஸ் த புஷ்ஷிங் ஆர் புல்லிங். ஓகேங்களா. ஸோ ஒரு ஏஜென்சியை வச்சு தான் என்ன பண்ணுது, புஷ் ஆர் புல்லிங் நடக்குது. ஓகேவா. அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அனிமேட் ஏஜென்சி. ஒரு பர்சனால் ஆர் அனிமலால் ஒரு பொருள் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அதை என்னென்னு சொல்லலாம், அனிமேட் ஏஜென்சி. ஸோ எதுவுமே இல்லாமல் தானாக க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதை என்னென்னு சொல்லலாம், இன்அனிமேட் ஏஜென்சி அப்படிங்கிறாங்க. சம்டைம்ஸ் வி சி a tall grass in a meadows dancing in the wind or a piece of wood moving down a stream. ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு உயரமான புல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது காற்றுல ஆடுறத நம்ம என்ன சொல்லலாம், ஸோ அதை யாரை மூவ் பண்ணி விடுவா. ஸோ தென் அதே மாதிரி ஸ்டீமில் பார்த்தோம்னா பீஸ் ஆஃப் வுட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. வாட் புஷஸ் ஆர் புல் தம். ஸோ இது யாரை வந்து புல் பண்ணுறா புஷ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வி நோ தட் ப்ளோவிங் wind அண்ட் ஃப்ளோவிங் வாட்டர் இஸ் திஸ் கேஸ். சம்டைம் த புஷ் ஆர் புல் கேன் பி டியூ டு த இன்அனிமேட் ஏஜென்சி. எதுவுமே இல்லாத தானாக தூண்டுதலால் ஏற்படுது பார்த்தீங்களா. ஸோ அதை என்னென்னு சொல்கிறோம், இன்அனிமேட் ஏஜென்சி. ஓகேங்களா. ஸோ ஃபோர்ஸஸ் ஆர் புஷ் ஆர் புல் by an animate or inanimate agency. அனிமேட் ஏஜென்சின்னா என்ன, இன்அனிமேட். ஸோ ரெண்டு இதுலேயும் நடக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமேட்டும் இருக்கும் ஆர் இன்அனிமேட் ஏஜென்சியை. ஓகேங்களா. ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம், ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்சனால் ஓகேங்களா, அனிமேட் ஏஜென்சின்னு என்னென்னா ஒரு பர்சனால் ஒரு திங்ஸ் வந்து மூவ் ஆகிறத. ஓகேங்களா. ஒரு திங்ஸ் வந்து என்ன அனிமலும் சரி, எந்த திங்ஸ் எப்படி மூவ் ஆகிறத ஓகேங்களா, அதோட தொடர் விசையால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை சொல்லலாம் அனிமேட் ஏஜென்சி. ஸோ எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் அப்படியே மூவ் ஆகுது அப்படின்னா அதை என்ன சொல்லலாம், இன்அனிமேட் ஏஜென்சி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஃபோர்ஸஸை 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, 2 மேஜர் டைப், கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஸோ wind making a flag floater, a bulling a cart or contact forces, magnetism, gravity are some example of non-contact forces. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா wind making a flag floater, pulling a cart or contact forces. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லலாம், கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா மேக்னட்டிசம், கிராவிட்டி ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா. ஸோ அது காந்தம் இருக்குது பார்த்தீங்களா, மேக்னெட். ஸோ அதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இன் ஆல் த above cases the forces is executed by touching the body. So this type of forces are called contact forces. ஓகேங்களா. ஸோ இதை என்னன்னு சொல்லலாம், கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். மஸ்ட்லி ripen coconut falls to the ground. What pulls it to the ground? We would have heard about force of gravity. ஸோ மேலே தேங்காய் வந்து தென்னை மரத்துலேருந்து கீழே விழுவுது பார்த்தீங்களா. ஸோ தானாக விழுவுது பார்த்தீங்க. ஸோ அதை என்ன சொல்லலாம், கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம். yet gravity pulls the ripen coconut from the tree to the ground. ஓகேங்களா. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, புல் பண்ணுறாங்களா புஷ் பண்ணுறாங்க. ஸோ தானாக கிரியேட் ஆகி என்ன ஆகுது, கீழே விழுவுது. ஸோ ஓகேங்களா. ஸோ அதை என்ன சொல்லலாம், ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லலாம். when we bring a magnet near a small iron nail and nail jumps into the air and stick with the magnet. ஓகேங்களா. ஸோ மேக்னெட் எடுத்துட்டோம் அப்படின்னா மேக்னெட்டில் பார்த்தோம் அப்படின்னா அயர்ன் நெயில். ஸோ தானாகவே என்ன ஆகுது, அதை வந்து கவர் பண்ணிடுது. ஓகேங்களா. ஸோ எப்படி அப்படின்னா
அந்த மேக்னெட் வந்து ஸ்டிக் பண்ணுது அந்த ஆணி, ஓகேங்களா, இரும்பு ஆணி சொல்கிற மத்தியம் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதை பக்கத்தில் வைக்கும்போது இது தானாக என்ன ஆகுது, ஏர் மூலிமா அப்படியே உடனே கவர் ஆகிடுது மேக்னெட்டில். அப்சர்வ் தட் த மேக்னெட் அண்ட் நெயில் டிட் நாட் டச் த ஈச் அதர். எதுவுமே பண்ணாமல் அப்படியே பக்கத்தில் வைக்கும்போது என்ன ஆகுது, கவர் ஆகிடுது. ஸோ ஸ்டில் தேர் வாஸ் புல்லிங் ஃபோர்ஸ் தட் மேட் த நெயில் டு ஜம்ப் towards the magnet. In these two examples, the force is applied without touching the object. Such forces are known as non-contact forces. ஸோ இதுவும் அப்படி தான், எந்த ஒரு பொருளையுமே டச் பண்ணாமல் தானாக என்ன ஆகுது, வந்து அப்சர்வ் பண்ணுது ஒரு பொருளை. ஸோ அதை என்னன்னு சொல்லலாம்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, ஸோ ஃபோர்ஸஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்தோம், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் என்ன. ஸோ ஃபோர்ஸஸ்லேயே 2 டைப்ஸாக சொல்கிறாங்க பாருங்கள், கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் நான் கான்டாக்ட் forces. ஓகேங்களா, ஸோ அது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த நெக்ஸ்ட்டில் பார்த்து ஏஜென்சியில் பார்க்கும்போது அனிமேட் ஃபேக்டர்ஸ் தென் இன்அனிமேட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்தாச்சு, அனிமேட் ஃபேக்டர்ஸ்னால் என்ன, இன்அனிமேட் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. தென் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் என்ன, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. த நெக்ஸ்ட் ஒன், வாட் ஹேப்பன்ஸ் வென் வி அப்ளை எ ஃபோர்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது அதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ அப்ளை எ ஃபோர்ஸ் ஆன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். சே யூ புஷ் அ book on the table. The book moves. Application of force in an object result in motion from a state of rest. ஓகேங்களா, ஸோ ஒரு புக் வந்து டேபிள் இருக்குது, ஸோ அதில் மூவிங்கில் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் பார்க்கும்போது application of force in an object result in motion from a state of rest. What happens when a batsman hit a ball. ஓகேங்களா, பேட்ஸ்மேன் வந்து பாலை என்ன பண்ணுறாங்க, ஹிட் பண்ணும்போது the ball is already in motion. ஸோ ஆல்ரெடி என்னது, மோஷனில் தான் இருக்குது. பட் வித் strike the speed of the ball increases. Moreover, the direction of the ball changes. So next, when we crush a balloon, a press roti, duff or pull a rubber band, the shape of the object changes on application force. Application force in object results in expansion or contraction. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு ஃபோர்ஸுமே அப்ளை பண்ணும்போது ஸோ ஒவ்வொரு பொருளுமே என்ன ஆகுது, ஃபோர்ஸோட அப்ளிகேஷன் எல்லாமே சேஞ்சும் ஆகுது. ஸோ டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. தென் அதோட ஷேப்பு சைஸு எல்லாமே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லுக் அட் த பிக்சர். த பர்சன் இஸ் அப்ளையிங் த ஃபோர்ஸ் டு ஸ்டாப் த காட் ஃப்ரம் மூவிங். ஸோ காட் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு ஃபோர்ஸை வந்து மேன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா மட்டும்தான். ஓகேங்களா, அப்போ தான் என்ன ஆகுது, மூவிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. when the force is applied against the direction of the motions, the speed can be reduced or even the motion is stopped completely. Discuss what happens when you apply brake in a ஸ்பீடிங் பைசைக்கிள். ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ என்ன ஆகுது, இதில் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து மேன் தான். ஓகேங்களா, ஸோ பைசைக்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பிரேக் மூலிமா என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் இங்கே காட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா மேன் தான் அது கண்ட்ரோலிங். ஸோ அப்போ ஸ்பீடும் என்னது ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, அந்த மோஷனும் நடக்குது, தென் ஸ்பீடையும் ரெடியூஸ் பண்ணுறாங்க, டைரக்ஷனும் இருக்குது, தென் ஸ்டாப்லி கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த நெக்ஸ்ட் ஒன், இன் எ நட்ஸ்டெல் we can say that the applied force in interaction of one object on another that causes the second object to move from rest. Speed up, slow down, stop the motion, change the direction, compress or expand. Okay, so இது எல்லாமே இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா, ஸ்பீட் அப்பு, ரெஸ்ட்லிங் டு மூவ் ஃப்ரம் த ரெஸ்ட்லிங் இருக்குது, தென் ஸ்பீட் அப்பு, ஸ்லோ டவுனு, ஸ்டாப் த மோஷன், சேஞ்ச் த டைரக்ஷன், காம்ப்ரஸ் ஆர் எக்ஸ்பேண்ட். ஸோ ஃபோர்ஸஸ் ஸோ ஃபோர்ஸஸ் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை எடுத்து ஃபோர்ஸஸ் நம்ம அப்ளை பண்ண முடியும் போது என்னென்ன இதில் சேஞ்ச் த ஸ்டேட்ஸ் ஆஃப் யர் பாடி ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன் ஆர் மோஷன் டு ரெஸ்ட்டு. ஸோ ரெஸ்ட் டு மோஷன்லேயும் இருக்குது, மோஷன் டு ரெஸ்ட்லேயும் இருக்குது. ஓகேங்களா, எதர் சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் ஆஃப் த பாடி, தென் சேஞ்சஸ் த ஷேப் ஆஃப் த பாடி. ஓகேங்களா, ஸோ ஆக்டிவிட்டி 3ல் fill in the empty spaces. ஃபோர்ஸ் கேன். ஸோ ஃபோர்ஸ் என்னென்ன இதில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, மூவ் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட், சேஞ்ச் த ஸ்பீட், கம்ப்ரஸ் ஆர் எக்ஸ்பேண்ட். ஓகேங்க, ஸோ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், திங்க் பண்ணி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேன் யூ கிவ் த எக்ஸாம்பிள் ஃபார் கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஏற்கனவே கிக் ஏ ஃபுட்பால் கொடுத்துருக்காங்க. தென் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் எக்ஸாம்பிள் மேக்னெட், அட்டாக், நெயில்ஸு. ஸோ இந்த 2 இதுலையுமே என்ன பண்ணணும்,
நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஃபோர்ஸஸில் அனிமேட் ஏஜென்சி தென் இன்அனிமேட் ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே பார்த்தோம். தென் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் என்ன, நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் என்ன சொல்லி பார்த்தோம். தென் ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.